ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. இந்த இரவோடு இரவாக நான் உனக்கு காட்சி தரப்போகின்றேன். நம்பிக்கையுடையோருக்கு நிச்சயம் காட்சி உண்டு. எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானம். காத்திரு, நிச்சயம் காலம் கனியும். உனக்கு நான் காட்சி தருவேன். இன்று இரவி நான் உன் முன்னால் வந்து நிற்பேன். என்னை நீ அடையாளம் கண்டுகொள். எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. எப்பொழுது வேண்டுமானாலும் வருவேன். கனவில் கூட வருவேன், நேரில் கூட வருவேன். ஆனால் இன்று உன் கனவில் வருவேன், நிஜத்திலும் வருவேன். அதை மட்டும் நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன் முன்னால் வந்து இருப்பேன். எதையும் தாங்கும் வலிமையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன். உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலுமே என் அனுமதியின்றி நடக்காது. உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வரப்போகின்றார்கள். நாளையே அது நடக்கும். மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியும் காத்து கொண்டு இருக்கின்றது. அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகின்றது. உன் எதிர்காலத்தின் நன்மையை பற்றி சொல்லப் போகிறேன். உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் நீ முடிவெடுக்க மற்றும் செயல்படவும் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு எப்போதுமே துணையாக இருக்கேன். எப்படி தைரியமாக முன்பு முன்னேறுவாயோ இப்போதும் அது போன்று முன்னேறி செல்ல நீ முயற்சி செய். அந்த பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று செயல்படு. அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சறுக்களை கண்டு அச்சமின்றி உன் லட்சியத்தை நோக்கி நடை போட்டு கொண்டே இருப்பாய். எதிர்காலத்தின் உன் நன்மைக்காக சொல்கிறேன். உன்னை கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். என்னை கும்பிட்டும் உனக்கு பிரச்சனைகள் துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலைப்படாதே. என்னுடைய கணக்கே வேறு. நான் உனக்காக ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறேன். அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை நிச்சயம் அடைவாய். நன்மைகள் உனக்கு பல நடந்து கொண்டே இருக்கும். இடைவெளி விட்டு பல பல நன்மைகள் சந்தோஷங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய கணக்கையும் என்னுடைய லீலைகளையும் யாரும் அறிய மாட்டார்கள். அது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அது உனக்கு அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கும். அதை நீ அப்போது உணர்ந்து கொள்வாய். என் அப்பா எனக்காக எல்லாவற்றையுமே தருவார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ தொடங்கிப்பார். நிச்சயம் உனக்கு நன்மைகள் நடக்கும். என்னுடைய நம்பிக்கையை எப்பொழுதும் நீ கைவிட்டு விடாதே. நம்பிக்கை உடையவருக்கு இன்று இரவே நான் தோன்றுவேன். என்னை நீ அடையாளம் கண்டுகொள்.